அதாவது இந்தியாவில் இது போன்றெல்லாம் நடக்குமா என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. என்றால் பத்ம விருதுகள் என்பது பொதுவாக பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா ஆகியவை அடங்கியதுதான் பத்ம விருது என்று கூறுவார்கள். இந்தியாவில் வழங்கப்படுகின்ற உயரிய விருதுகளில் முக்கியமானது இந்த பத்ம விருதுகள் தான். இதிலே பத்மஸ்ரீ வாங்கியதாக இருவர் தற்போது தாங்கள் தான் வாங்கியிருக்கோம், எங்கள் பேரில் ஒருத்தர் ஆள்மாறாட்டம் செய்து விருதையே வாங்கி விட்டார் என்ற ஒரு தகவலை சொல்லிட்டார். 23ஆம் ஆண்டுக்காக விருது வாங்கியது, பத்மஸ்ரீ விருதை வாங்குவதிலே இந்த ஆள்மாறாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆள்மாறாட்டம் செய்தவர் யாருக்கு பத்ம விருது வழங்கப்பட்டது என்றால் அவர் அந்தர்யாமி மிஸ்ரா என்ற பெயருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இலக்கிய துறையிலே அவர் செய்த சாதனைகளுக்காக லிட்ரேச்சர், அந்த துறையிலே 2023ஆம் ஆண்டு இலக்கிய துறையில் செய்த சாதனைகளுக்காக அந்தர்யாமி மிஸ்ராவின் பெயர் பத்மஸ்ரீ விருதுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்தர்யாமி மிஸ்ரா என்ற பத்திரிகையாளர் இந்த விருதை பெற்றார். ஆனால் தற்போது அந்தர்யாமி மிஸ்ரா என்ற மருத்துவர் ஒடிசா உயர்நீதிமன்றத்தில், கட்டாக்கில் உயர்நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருக்கார். விருது பெற்றவர் உண்மையான அந்தர்யாமி மிஸ்ரா அல்ல, நான் தான் அந்த விருதுக்கு சொந்தக்காரன், நான் தான் 29 ஒடியா மொழி புத்தகங்களையும் பிற மொழிகளில் புத்தகங்களையும் எழுதியிருக்கிறேன், என்னுடைய இலக்கிய சேவைக்காக வழங்கப்பட்ட விருதை இன்னொருவர் அந்தர்யாமி மிஸ்ரா என்பவர் வாங்கியிருக்கிறார் என்று தற்போது நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த குழப்பத்தை பார்த்து நீதிபதி இந்த வழக்கை விசாரித்து வருகிறார். அந்த நீதிபதி டாக்டர் சஞ்சீவ் குமார் பாணிக்கராகிய அமர்வு இந்த விசாரணை அவர்கள் மேஜைக்கு வந்தபொழுது அவர்கள் பார்த்து இது குழப்பத்தின் உச்சமாக இருக்கிறது என கூறி மத்திய அரசு, மாநில அரசு உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்பியதுடன் அந்த 2 பேரும் தத்தமது ஆவணங்களையும் தங்களுடைய பரப்புகளையும் எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்திலே ஆஜராக வேண்டும் என 2 அந்தர்யாமி மிஸ்ராவுக்கும் தற்போது அந்த சம்மன் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார்கள். பொதுவாக பத்மஸ்ரீ விருது என்பது சாதாரண விருது அல்ல. அதற்கான விருதை தேர்வு செய்வது என்பது மிக மிக ஒரு கடினமான ஒரு வழிமுறை இருக்கிறது. அதுவும் சாதாரண எல்லோரும் வாங்கிவிட முடியாது. என்றால் அதாவது பத்மஸ்ரீ விருதுகளுக்கு பிரதமர் தலைமையிலே ஒரு குழு அமைப்பார். பிரதமர் முதலில் அந்த குழுவுக்கு கேபினெட் செக்ரட்டரி, மத்திய அமைச்சரவை செயலாளர் தான் அதற்கு தலைமையாக இருப்பார். அதன் பின் அந்த ரெவ்யூ நாமினேஷன்ஸ், அதாவது பரிந்துரைகள், நாடு முழுவதும் இருந்து பரிந்துரைகள், மாநில அரசு, தனிநபர்களும் பரிந்துரைக்கலாம், அதெல்லாம் வரும். அந்த விருதுகளை எல்லாம், அந்த பரிந்துரை எல்லாம் பார்த்து அதற்கு பிறகு அதிலே தேர்வு செய்து அது பிரதமரிடம் கொடுக்கப்படும். பிரதமர் தேர்வு செய்து உள்துறையின் ஆய்வுகளுக்கு எல்லாம் உட்படுத்தப்படுவார்கள். அதற்கு பின் அவர்களுக்கு கொடுக்கப்படலாம் என பிரதமர் ஓகே செய்த பிறகு அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படும். குடியரசுத் தலைவர் அதற்கு பிறகு அந்த அறிவிப்புகளை வெளியிடுவார். பொதுவாக மார்ச் ஏப்ரலில் இந்த விருதுகள் வழங்கப்படுவது நாம் அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் அதற்கான அந்த விருதுகளுக்கான அழைப்பு என்பது மே மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை நீங்கள் பரிந்துரைகளை அனுப்பலாம் என்பதுதான் பொதுவாக நடைமுறையில் இருப்பது. ஆனால் இத்தனை ஆய்வுகளுக்கு உட்படுத்த பிறகும் ஒரே பெயரை கொண்ட இருவர் அந்த ஆள்மாறாட்டம் செய்து வாங்கியிருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக மத்திய அரசு நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக தற்போது குழம்பி அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறதுதான் கூற வேண்டும். என்றால் இப்படி ஒரு சம்பவம் இதற்கு முன்னால் நடைபெற்றது கிடையாது. ஆள்மாறாட்டம் செய்திருக்கிறார் அந்தர்யாமி மிஸ்ரா என்ற பெயரில் ஒருவருக்கு விருது அறிவிக்கப்பட்டு இன்னொருவர் விருது வாங்கியிருக்கிறார் என்றால் அந்த பின்னால் இருந்த கமிட்டிகள், தேர்வு செய்தவர்கள் என்ன ஆய்வு செய்தார்கள், எப்படி தேர்வில் எப்படி இவருக்கு தவறானவருக்கு விருது கொடுத்தார்கள், இல்ல வேண்டுமென்றே மற்றொருவர் திட்டமிட்டு செய்கிறார் என்பது நிச்சயமாக நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணையின் போது, தீர்ப்பின் போது நிச்சயம் யார் உண்மையானவர் என்று தெரிய வரும். ஆனால் ஒருவேளை ஆள்மாறாட்டம் நடைபெற்று இருந்தால் இது மிகப்பெரிய ஒரு அவமானமாகவே பார்க்க வேண்டி இருக்கிறோம் என்று கூறலாம். ஏனென்றால் இது பிரதமர் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுக்கு தலைவராக கேபினெட் செக்ரட்டரி, மத்திய அமைச்சரவை செயலாளர் இருந்து பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்பட்டு உள்துறையின் ஆய்வுகளுக்கு பிறகு அது ஒவ்வொரு நபரும் தேர்வு செய்யப்பட்டு விருதுகளை வாங்குகிறார்கள். ஆனால் இப்படி ஆள்மாறாட்டம் நடைபெறும் அளவுக்கு நடந்தது என்றால் இந்தியாவின் உயரிய விருதுகளில் உண்டான பத்மஸ்ரீக்கே இந்த பிரச்சனை என்றால் பல கேள்விகள் எழுகின்றன. இந்த ப்ரொசீஜரிலே மிகப்பெரிய ஓட்டைகள் எங்கோ இருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்த பிறகுதான் ஆள்மாறாட்டம் நடைபெற்றதா அல்லது திட்டமிட்டு இது போன்ற வழக்குகளை அந்த அந்தர்யாமி மிஸ்ரா என்ற இன்னொருவர் தாக்கல் செய்திருக்க என்பது தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம். பத்ம விருதுகள் வழங்கியதில் ஆள்மாறாட்டம் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக எமது தலைமை செய்தி ஆசிரியர் சண்முக சுந்தரம் வழங்கிய விரிவான தகவலை பார்த்தோம்.